ஹாய் அனைவருக்கும் வணக்கம். பார்ட் 2ல் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, பார்ட் 2 போட கொஞ்சம் பிஸியாக இருந்ததால் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, சாரி. இது எங்களோட அடுத்த நாள் காலமை இது எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் போய்கொண்டு இருக்குது. ருசித்து இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம். அதுக்கு பிறகு அப்படியே இது முடிஞ்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சு போட்டு ஹண்டிங் ஹண்டிங் ஹாபி, அது என் ஹஸ்பண்ட் ஹாபி ஹண்டிங், அதை முடிச்சு கொண்டு அதுக்கு பிறகு அப்படியே அங்கால இனி எங்களோட லஞ்சை நாங்கள் சமைக்க வலிக்கிட்டுருவோம். இப்போ கையை உதறி சாப்பிட்றது காரணம் சரியான சூடாக இருந்தது சாப்பாடு. அதை ருசித்து சாப்பிட்டு அதுக்கு நல்ல கமெண்ட்ஸும் சொன்னவர். அது அப்படியே தொடர்ச்சியாக போய்கொண்டு இருக்குது. இப்போ ஹண்டிங்குக்கு போயாச்சு. அதில் ஹண்டிங் பின்னிக்கே தான். அதில் ஒரு முயல் ஏதோ வந்தது, அதை கண்டுட்டார். முயலை கண்டுட்டு அதை கன் எடுத்தார் சுடுறதுக்கு. அப்புறம் நான் சொன்னேன் பாவம் அதை சுட வேணாம், அதை விடட்டுக்கும் ரெண்டு அதை அப்படியே விட்டாச்சுது. பிறகு ரைஸ் போட்டது. இது லஞ்சுக்குரிய ப்ரிப்பரேஷன் போய்கொண்டு இருக்குது. ரைஸுக்குள்ளே கொஞ்சம் ஒரு சூப் கட்டி கொண்டு போட்டேன் நான். அதுதான் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் ரைஸுக்கு எப்பயுமே. ரைஸும் மட்டன் கறியும், மட்டனில் சின்ன எலும்புகளெல்லாம் போட்டு ஒரு ரசம் மாதிரி கொண்டு வச்சேன் நான். அப்புறம் கத்திரிக்காய் கறி வச்சேன்னா எல்லாம் சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்துருக்கிறேன். இது நான் சும்மா இடையில அப்படி சமையலை அடுப்பில் விட்டுட்டு அப்படியே மெல்லவாக போய் கொஞ்சம் தூரம் நடந்து போனேன். தனியொரு மரம் மட்டுமே நின்றுது. பெரிய ஒரு நிலப்பரப்பு மாதிரி ஒன்று அங்கே தள்ளி சுற்றி வர மரங்கள் இருந்தது. நடுவில் மட்டும் ஒரே மரம் இருந்தது. அந்த மரத்தை அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு நின்னா. இது எனக்கே தெரியாமல் இது என் ஹஸ்பண்ட் எடுத்த வீடியோ. இது பிறகு தான் நம்ம பார்த்தா தள்ளி நின்று ஒரு வீடியோ எடுக்கிறாருன்னு அப்படியே கதைச்சி வந்தேன்னா. அப்புறம் அந்த கிளிப் இடையில நான் உங்களுக்கு அட் பண்ணினேன். அப்படியே இதில் நல்லா இருந்துச்சு, அந்த வியூவை பார்க்க நல்லா இருந்துச்சு தான், அதால் அதை அப்படியே அட் பண்ணி விட்டேன் நான். அப்புறம் அதில் ஏதோ ஒரு மரம் உண்டு, சின்ன குட்டி மரம் உண்டு நின்றுச்சு. இது வடிவான சின்ன பூவோடு நின்றுது. அது கேட்டு இது என்ன பேர் இதுக்குன்னு கேட்க தனக்கும் தெரியாது அதோட பேருன்னு சொன்னார். அதை காட்டி அப்படியே அதை எடுத்த வீடியோ. பிறகு இது கத்திரிக்காய் கறி சமைச்சது. கத்திரிக்காய் கறி அடுப்பில் இருக்குது. நல்ல கொஞ்சம் தேங்காய் பாலும் விட்டு அப்படியே கொஞ்சம் பொரிய விட்டேன் நான் எண்ணெயில். அது அப்படியே பொரிஞ்சு வருகுது மெல்லவா. கொஞ்சம் அப்படி எண்ணெயில் விட்டு வதக்கி எடுத்தால் தான் எப்போயுமே கத்திரிக்காய் கறி நல்லாயிருக்கும். எந்த இறைச்சி கறியாக இருந்தாலுமே அதுக்கு கத்திரிக்காய் கறி இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதால் நாங்கள் கத்திரிக்காய் கறி சமைச்சோன்னா இது மட்டன் அடுப்பில் இருந்து மட்டன் கறி கொதித்து கொண்டு இருந்து நல்ல உண்மையாகவே நார்மலாக சாப்பிட்றத விட இப்படி கொண்டு சமைச்சு காட்டில் வச்சு சாப்பிட்றது உண்மையாகவே ஒரு தனி டேஸ்ட்டாக இருந்துச்சு. செய்த சாப்பாடுகளெல்லாம் உண்மையிலேயே நல்ல சுவையாக நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. இவங்கட வாயால் கமெண்ட்ஸ் எடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதுக்கு பிறகு அப்படியே நாங்கள் ஈவினிங் முடிச்சிட்டோம். எங்களோட கேம்பிங் எல்லாம் முடிச்சு போட்டு இனிமேலவா எல்லாம் வெளிக்கிறதுக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டு இருந்தோம் நாங்கள். இதுதான் நாங்கள் காரை பார்க் பண்ணியிருந்த வீடு. இந்த வீட்டோட முன் கார்டன் வந்து நல்ல வடிவான கார்டனாக இருந்தது. நல்ல வியூவில் வீடியோவுக்கு நல்ல வியூவாக இருந்துச்சு. அதால் அதை நான் சின்ன கிளிப் ஒன்று எடுத்தேன் நான் உங்களுக்கு வீடியோவில் போட்டு காட்டுறதுக்காக வேண்டி. நல்ல வடிவான பூ மரங்கள் நின்றது அந்த வீட்டில். ஒரு வயதான ஒரு ஆள் தான் இதை வச்சு வயதான ஒரு லேடி தான் இதை வச்சு பார்க்குறா இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறது எல்லாமே. ஆனால் நல்லா நீட்டாக வச்சு பார்த்துருக்குறா. அந்த கார்டன் எல்லாத்தையும் நல்லா நீட்டாக வச்சு பார்த்துருக்குறா. என்னுடைய வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றிகள்.